வணக்கம். ஃபர்ஸ்ட் செரியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாள் அருகே மின்சாரம், குடிநீர், சாலை வசதிகள் இன்றி தவிக்க வரும் பொதுமக்கள். அடிப்படை வசதிகளை செய்து தர கோரிக்கை. நெல்லை வள்ளியூரில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கப்பட்ட இலவச பட்டா செல்லாது என கூறியதால் திருநங்கைகள் கவலை. வழங்கப்பட்ட இடத்தில் பாதுகாப்பாக வாழ உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை. திண்டிவனம் அரசு விருந்தினர் மாளிகை அருகே அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா குப்பையில் கிடக்கும் அவலம். சாய்ந்து போன சிசிடிவி கேமராவை சீரமைக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. பேரம்பாக்கம் அருகே 15 நாட்களாக விளை நிலத்தில் சாய்ந்துள்ள உயர் மின்னழுத்த கம்பம். விவசாயிகள் நடவு பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் அசம்பாவிதம் ஏற்படும் முன்பு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. கோவாழை அருகே பெய்து வரும் கனமழையால் ஆற்றுப்பாலம் அமைக்கும் பணி பாதிப்பு. பாதையின்றி தவிக்கும் மக்கள் தற்காலிக மாற்றுப்பாதை அமைத்து தர வலியுறுத்தல். தமிழ்நாடு 360க்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். திருப்பனந்தாள் அருகே மின்சாரம், குடிநீர், சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாள் அருகே சிறுகுடி கிராமத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் போதுமான அடிப்படை வசதிகள் மேம்படுத்தி தரவில்லை என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். குறிப்பாக சிறுகுடி செல்லந்தேறு பகுதியில் பழுதடைந்த மின்கம்பங்களால் அடிக்கடி மின்வெட்டு ஏற்பட்டு கிராமமே இருளில் மூழ்கும் நிலை ஏற்பட்டு வருகிறது. மேலும் சமீபத்தில் புதிதாக குடிநீர் தொட்டி கட்டப்பட்டு வரும் நிலையில் இருப்பினும் குடிநீர் வழங்கப்படாததால் இப்பகுதி மக்கள் குடிநீர் எடுத்து வர வெகு தூரம் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதே போன்று முற்றிலும் பழுதடைந்த சாலைகளில் நடந்து செல்வதே முடியாத நிலையில் வாகனங்களில் சென்றார் தவறி விழுந்து விபத்து ஏற்படும் சூழல் இருக்கிறது. எனவே மின்கம்பம், சாலை, குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். வள்ளியூர் அருகே அரசு வழங்கிய பட்டா நிலத்தை காலி செய்ய எதிர்ப்பு தெரிவிக்கும் திருநங்கைகள் தங்களுக்கு வழங்கப்பட்ட இடத்தில் வாழ உதவி செய்ய வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூரை சேர்ந்த திருநங்கைகள் சூட்டுப்பொத்தை அருகே கடந்த 8 ஆண்டுகளாக எவ்வித அடிப்படை வசதிகளும் இன்றி குடிசை அமைத்து வசித்து வருகின்றனர். குடும்பத்தினராலும் சமூகத்தாலும் ஒதுக்கப்பட்ட நிலையில் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவுடன் கூடிய வீடு கட்டித்தர வேண்டும் என்று அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு சபாநாயகர் அப்பாவு வள்ளியூர் சூட்டுப்பொத்தை அருகே சுமார் 36 திருநங்கைகளுக்கு இலவச பட்டா வழங்கினார். அந்த இடத்தில் சிலர் குடிசைகளை அமைத்து வசித்து வரும் நிலையில் இந்த இடம் மேய்ச்சல் புறம்போக்கு இடம் என்றும் இங்கு வசிக்க அனுமதி இல்லை என்றும் இந்த பட்டாக்கள் செல்லாது என்றும் அதிகாரிகள் கூறுவதாக தெரிவிக்கும் திருநங்கைகள் தங்களுக்கு குப்பை கழிவுகளை கொட்டக்கூடிய இடத்தை ஒதுக்கியிருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே தங்களுக்கு வழங்கப்பட்ட இடத்திலேயே அடிப்படை வசதிகளுடன் வீடு ஒன்றை கட்டித்தந்து வாழ்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த இடத்த எங்களுக்கு கொடுத்தது யாருன்னா நம்ம சபாநாயகர் ஐயா தான். அவர் கையால எங்களுக்கு கொடுத்த பட்டா. ஆனா அந்த பட்டாவுமே இப்ப எங்களுக்கு செல்லுபடி ஆகாது. நாங்க இங்க குடிசை போட்டு இருக்கோம். நாங்க இப்ப நிக்கிற இடத்துல எங்களுக்கு கவர்மெண்ட் அதிகாரிகள் நிறைய பேர் இதை பாப்பீங்க. எங்களுக்கு உங்க பிள்ளையா நினைச்சு நாங்க கேட்கோம், ஒரு தங்கச்சியா நினைச்சு கேட்கோம். உங்க கூட பிறந்த பிள்ளையா கூட இல்லைனாலும் எங்களை ஒரு சிஸ்டரா நினைச்சு எங்களுக்கு இந்த இடத்துல போதிய வாழ்வாதாரங்கள், இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடைன்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு கரண்டும் தண்ணியும் கொடுத்து இந்த வீடை மட்டும் நீங்க கட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காலம் முழுக்க நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம். ரொம்ப வேதனையில தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். திண்டிவனத்தில் அரசு விருந்தினர் மாளிகை அருகே அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா பல மாதங்களாக குப்பையோடு குப்பையாக சாய்ந்து கிடப்பதால் அதனை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஜக்காம்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையொட்டி அமைந்திருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியின் ஆர்ச் முன் சிசிடிவி கேமரா ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த சிசிடிவி கேமரா கீழே விழுந்து சேதமடைந்து பல மாதங்களாக
குப்பையோடு குப்பையாக கிடக்கும் நிலையில் இதுவரை கேமராவை சீரமைக்க அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். குற்ற சம்பவங்களை கண்காணிக்கின்ற மூன்றாவது கண் என்று அழைக்கப்படக்கூடிய சிசிடிவி கேமரா பழுதடைந்து கிடக்கும் நிலையில் இந்த பகுதியில் குடியிருப்புகள், கடைகள், கார் பழுதுபார்க்கும் ஷெட்கள் மற்றும் தமிழக அரசின் விருந்தினர் மாளிகை ஆகியவை அமைந்துள்ளதால் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் சிசிடிவி கேமராவை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பேரம்பாக்கம் அருகே ஆபத்தான நிலையில் உயர் மின்னழுத்த கம்பம் விவசாய நிலத்தில் சாய்ந்துள்ளதால் விவசாயிகள் அச்சத்துடன் பணியாற்றி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் பகுதியிலிருந்து காவாங்களத்தூர் செல்லும் வழியில் உள்ள விளைநிலங்களில் தற்போது நெல் நடவு பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு வீசிய காற்றில் விளைநிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த உயர் மின்னழுத்த கம்பம் சாய்ந்து விளைநிலத்தில் தரையோடு தரையாக சாய்ந்துள்ளது. இதனால் விவசாய பணியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்கள் மிகுந்த அச்சத்துடன் பணியாற்றி வருகின்றனர். இது தொடர்பாக மின்வாரிய அலுவலகத்தில் பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறும் விவசாயிகள் களை எடுக்க முடியாமல் நெற்பயிர் வீணாகதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். திடீரென மழை பெய்து வரும் நிலையில் உயிர் சேதம் ஏற்படும் முன் சாய்ந்து கிடக்கும் மின்கம்பத்தை விரைந்து சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தோவாளை அருகே பெய்து வரும் கனமழையால் ஆற்றுப்பாலம் அமைக்கும் பணி பாதிக்கப்பட்டு பொதுமக்களின் போக்குவரத்து கேள்விக்குறியாக இருக்கிறது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அதன் அருகே உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கனமழை பெய்து வருகிறது. மேலும் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்ச்சியாக பெய்து வருவதால் நீர்நிலைகள் நிறைந்து ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தோவாளை அருகே அருமநல்லூரில் இருந்து தடிக்காரன் கோணம் செல்லும் இணைப்பு ஆற்றுப்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள், பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள் என அனைத்து தரப்பினரும் தங்கள் பகுதியிலிருந்து வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். அத்துடன் விவசாய பணிகளையும் மேற்கொள்ள முடியவில்லை என்றும் விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே தற்காலிக மாற்று வழி அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அரசு போக்குவரத்து கழக சிறிவைகுண்டம் கிளை அலுவலக பணியாளர்களிடமிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட தொழில் வரி கடந்த 7.5 ஆண்டுகளாக செலுத்தப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சிறிவைகுண்டம் பேரூராட்சி வருவாயின் முக்கிய நிதி ஆதாரங்களில் ஒன்றாக தொழில் வரி உள்ளது. இதன்படி தொழிலாளர்களிடமிருந்து வசூலிக்கப்படும் தொகை 18 வார்டு பகுதிகளை கொண்ட சிறிவைகுண்டம் பேரூராட்சியின் பல்வேறு நலத்திட்ட பணிகளின் நிதி ஆதாரமாக விளங்கி வருகிறது. இந்நிலையில் சமீப காலமாக பேரூராட்சியின் நலத்திட்ட பணிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பேரூராட்சிகளின் முக்கிய நிதி ஆதாரமாக விளங்கும் தொழில் வரி குறித்து சங்கரலிங்கம் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பித்துள்ளார். அதன்படி கிடைத்த தகவலில் ஸ்ரீவைகுண்டம் அரசு போக்குவரத்து கழகம் கடந்த 7.5 ஆண்டுகளாக தொழில் வரி செலுத்தவில்லை என்றும் சுமார் 50 லட்சம் ரூபாய் நிலுவையில் இருப்பதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் போக்குவரத்து பணிமனையில் தொழிலாளர்களிடமிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட தொழில் வரி ஏன் செலுத்தப்படவில்லை என்று கேள்வி எழுப்புகின்றனர். ஸ்ரீவைகுண்டம் போக்குவரத்து கழகம் எங்களுக்கு தொழில் வரியை செலுத்தலை அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு. இது சம்மந்தமாக நான் உடனே ஆர்டி ஆக்டில் கேட்கும்போது அவங்க தொழில் வரி செலுத்தலை அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிச்சு. அது எவ்வளவு தொகை அப்படின்னு பார்க்கும்போது சுமார் ஒரு 50 லட்சம் ரூபா வரைக்கும் தொழில் வரி பாக்கி இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இந்த தொழிலாளர்கிட்டேருந்து மாதம் அதை பிடித்தம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த தொகை எங்கே போச்சு? தொழில் வரி அவங்ககிட்ட பிடிக்காங்க, இங்கே பேரூராட்சிக்கு நிலுவையில் வச்சுருக்காங்கன்னா அந்த தொகை எங்கே போச்சு? இதை போக்குவரத்துறை உயர் அதிகாரிகளையும் மாவட்ட ஆட்சியரும் விரைந்து விசாரணை செய்து இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணுங்கிறது எங்களோட மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்குது. போஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். குடியாத்தம் அருகே மது போதையில் 50 அடி ஆழக்கிணற்றில் தவறி விழுந்த மாற்றுத்திறனாளியை தீயணைப்புத் துறையினர் போராடி பத்திரமாக மீட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நலங்காநல்லூர் கிராமத்தில் கிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான விவசாய கிணறு ஒன்று உள்ளது. இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த இளங்கோவன் என்ற மாற்றுத்திறனாளி மது போதையில் இரவு நேரத்தில் அந்த வழியாக வந்தபோது கால் தவறி கிணற்றில் விழுந்துள்ளார். 50 அடி ஆழமுள்ள கிணற்றிலிருந்து மேலே வர முடியாமல் இரவு முழுவதும் உயிருக்கு போராடிய நிலையில் கூச்சலிட்டுள்ளார். காலையில் அந்த வழியாக வந்தவர்கள் அலறல் சத்தம் கேட்டு கிணற்றில் தத்தளித்துக் கொண்டிருந்த இளங்கோவனை கண்டு அதிர்ச்சியடைந்தனர்.
இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் இளங்கோவனை பத்திரமாக மீட்டனர். இதனால் அப்பகுதி மக்கள் நிம்மதி அடைந்தனர். தூத்துக்குடியில் வாழை இலை விலை உயர்ந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தின் வாழை விவசாயம் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏரல், சாயர்புரம், கோரம்பள்ளம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 25,000 ஏக்கரில் வாழை விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இங்கிருந்து தமிழகம் முழுவதும் வாழை இலைகள் மற்றும் வாழைத்தார்கள் பல்வேறு பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் வாழை இலைகள் கிழிந்து சேதமடைந்து வருகிறது. அதே நேரம் சுபமுகூர்த்த தினம் காரணமாக வாழை இலையின் தேவை அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அதன் விலை அதிகரித்து வருகிறது. சந்தைக்கு வாழை இலை வரத்து குறைவாக உள்ளதால் வழக்கமாக 600 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படும் சிறிய கட்டு வாழை இலை 1200 ரூபாய்க்கும் 2500க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் பெரிய கட்டு 4500 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த விலை உயர்வு மேலும் 2 மாதங்களுக்கு நீடிக்கும் என்று வியாபாரிகள் தெரிவித்தனர். ஃபோஸ்டர் செட்கியர்ஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் 1,44,62,291 ரூபாய் உண்டியல் காணிக்கையாக கிடைக்கப்பட்டதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் கடந்த மாதம் பெறப்பட்ட உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் 1,44,62,291 ரூபாய் காணிக்கையாகவும் 55 கிராம் தங்கம், 2 கிலோ 900 கிராம் வெள்ளி மற்றும் 124 வெளிநாட்டு நாணயங்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு கோயிலில் வைகாசி திருவிழாவையொட்டி அம்மன் பூ பல்லக்கு ஊர்வலம் நடைபெற்றது. வத்தலகுண்டு முத்துமாரியம்மன் கோயில் வைகாசி திருவிழாவையொட்டி நடைபெற்ற பூப்பல்லக்கில் சுமார் 500 கிலோ மல்லிகை பூக்கள் தோரணம் கொண்டும் பல வகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பூ பல்லக்கில் எழுந்தருளிய முத்துமாரியம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்நிகழ்வில் செண்டை மேளம் முழங்க வான வேடிக்கையுடன் நடைபெற்ற பூப்பல்லக்கு ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்.